ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலிஃப்ளவர் பக்கோடா போடலான்னு இருக்கேன். ஸோ, அதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு, அதில வந்துட்டு காலிஃப்ளவர எடுத்து போட்டுட்டேன். குட்டி குட்டியா கட் பண்ணி. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கு இடையில சாதம் வடிச்சுட்டேன். அவரைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இனி மதியானம் லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணுறேன். ஸோ, சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலிஃப்ளவர வெளிய எடுத்துட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா. அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ, ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு. ஸோ, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம வாங்கின கடாய் இருக்கு இல்லையா, என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த கடாய் வந்து நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, அதில் பாருங்கள், அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வருது. இரும்பு கடாய். எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக அழகாக வருது. ஸோ, அதை லைட்டாக கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்தோடனே லைட்டாக திருப்பி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் குடிக்கும். ஸோ, சாப்பிடும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆயில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஆயில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ, நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்தோடனே எடுத்துட்டோம். நம்மளோட பக்கோடா ரெடி. ஸோ, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.